ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த ஆஃபர்ஸ் வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த வீடியோவில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகை ஜுவல்லர்ஸில் வந்து 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து சேலம்னு நான் சொல்லியிருக்கேன். பை மிஸ்டேக் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டேன். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிற மக்கள் வந்து அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆஃபர் வந்து மார்ச் 15 வரைக்குமே இருக்குது. அதை நான் வந்து பின்டு கமெண்ட்டில் வச்சுருக்கேன். பட் நிறைய பேர் அதை பார்க்காம நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. அந்த பின்டு கமெண்ட்டை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம வந்து அடகு நகைகளை வந்து எப்படி ஈஸியாக மீட்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து நிறைய பேர் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. அதாவது வந்து ஒரு பைசாவில் கொடுக்கறத வந்து எப்படி பெர்சன்டேஜில் கேல்குலேஷன் பண்ணுறது, இஎம்ஐ வந்து எப்படி கட்டுறது, அக்ரி லோன்ஸ்னால் என்ன, அதனோட அந்த சப்சிடி பற்றிலாம் சொல்லியிருந்தீங்களே, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்கில் நமக்கு வந்து 2 லட்சம் வரைக்கும் அக்ரி லோன் தராங்க. அதாவது பட்டா சிட்டா அடங்கல் இல்லாமலே தரோன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த பேங்க்கு, அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, எவ்வளோ வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு லோனை பேஸ் பண்ணி வீடு வாங்குறதுக்கோ, இல்லை வந்து அடமானம் வைக்கிறதுக்கோ, இல்லை புது நகைகள் வாங்குறதுக்கு, எஜுகேஷனுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து கோல்டு லோனுங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதை எப்படி ஈஸியாக நம்ம வந்து மீட்கலாம் அப்படின்ற வழியும் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு 2 lakhs வாங்கினா எவ்வளோ கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்குது. ஸோ வீடியோனுடைய ஒவ்வொரு நிமிஷமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வந்து கோல்டு ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், ஸ்கீம்ஸ், ஆஃபர்ஸ், ரேட் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வருது. அதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுங்க. எனக்குமே அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த பேங்க்கில் வந்து அக்ரி லோன் தராங்க வித்தவுட் பட்டா சீட்டா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க லாஸ்ட் வீடியோலன்னா, பைசாலேருந்து பெர்சன்டேஜ் எப்படி கன்வர்ஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது இப்போ வந்து ஒரு பேங்க்கில் வந்து 79 பைசா அப்படி போட்டிருக்காங்கன்னா அது எப்படி வந்து நம்ம பெர்சன்டேஜில் கேல்குலேஷன் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். என்ன பைசா கொடுத்துருக்காங்களோ அது வந்து இன்டூ 12ஆல் மல்டிப்ளை பண்ணி பெர்சன்டேஜ் போட்டிங்கன்னா வந்துடும். இப்போ 79 பைஸ் இன்ட்டு 12% போட்டால் நமக்கு 9.48% வரும். இப்போ ஒரு பேங்க்கில் 69 பைஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு 8.2% இன்ட்ரெஸ்ட். இதே வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டு அதை பைசாவாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா பைசா வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஃபார்முலா. இதை வந்து ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்டூ 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு இப்போ வந்து கிளியர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன டவுட் கேட்டிருக்கீங்கன்னா, இஎம்ஐ ஆப்ஷன் எப்படி நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கிறது அப்படின்னு. இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 1 lakh வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் மாதம் கட்டியுமே வந்து அடைக்கலாம். இல்லை இயர் எண்டில் வட்டியும் அசலையும் கட்டி அடைக்கலாம். இல்லை வட்டி மட்டும் கட்டி திருப்பிக்கலாம். இந்த மாதிரி 3 மெத்தட் இருக்குது. இதில் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் எப்படி பண்ணலான்னா, நீங்கள் வந்து பேங்க்கில் எழுதி கொடுத்துடலாம். எனக்கு வந்து மாதம் ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் ஆட்டோ டெபிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்ன ஆகும்னா, இஎம்ஐங்கும் போது அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுத்துலேயுமே நமக்கு வந்து அடைஞ்சிட்டே வரும். அதனால நமக்கு வந்து 1 இயர்க்குள்ளேயே ஈஸியாக அடைச்சிடலாம். ஆனால் வந்து இது எல்லாருக்குமே சூட்டபிளாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி கரெக்டாக வருதுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் போகணும். பிஸ்னஸ் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்களுக்கு வரும் அமௌண்ட் வரும். அப்படி இருக்கிறவங்க வந்து நான் இஎம்ஐ ஆப்ஷனே எடுத்துக்கோங்க. நீங்கள் வருஷ கடைசியில் வந்து வட்டியும் அசலையும் கட்டி திருப்பிக்கிறதா இந்த மெத்தட் தான் வந்து உங்களுக்கு செட் ஆகும். அதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷனில் இன்னொன்று என்னென்னா, 3 மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து கட்டாமல் விட்டீங்க அப்படிங்கும்போது நம்ம நகையை வந்து ஏலத்துக்கு விடுறதுக்கு கூட அவங்களால முடியும். இப்போ வந்து நிறைய லே ஆஃப் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏஐயால் நிறையா வந்து ஜாப் எல்லாம் இழக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இஎம்ஐ ஆப்ஷன் செட் ஆகுமா? கண்டிப்பாக வந்து உங்களால் மாதம் கட்டி திருப்ப முடியும்னா மட்டும் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐயில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக வரும். இதே வந்து நீங்கள் நான் இஎம்ஐ சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக வரும். இதுதான் வந்து இது ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம். நீங்கள் வந்து பேங்க்லேயே எனக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா மாதம் உங்களுக்கு சேலரி வந்தவுடனே எத்தனாம் தேதின்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். 3 தேதியோ இல்லை 5 தேதியோ வந்து எனக்கு எடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அது போக வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து பேங்க்கில் சொன்னாலே அவங்களே உங்களுக்கு வந்து இதை ஆப்ஷனை எனேபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நம்ம வந்து ஆப்பில் எப்படி கட்டலாம் அப்படின்னு. இப்போ வந்து எல்லா பேங்க்ஸ்லேயுமே வந்து அதனோட ஆப் நமக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கனரா பேங்க்கில் வந்து லோன் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அதோட ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா
அதுலேயே வந்து நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், எவ்வளோ லோன் அமௌண்ட் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் மாதம் மாதம் அதில் கட்டிட்டு வந்தாலே போதும். இல்லை வந்து உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து கோல்டு லோன் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வரும். அந்த ஆப்ஷனுமே இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் கட்டும்போது நமக்கு இங்கேருந்து போயிட்டு வர அலைச்சல் அதெல்லாம் இருக்காது. வீட்டில் இருந்தபடியே நம்ம கரெக்டாக டிசிப்ளினாக கட்டிட்டு வரலாம். அண்ட் ஃபோர்த்து டவுட் என்னென்னா, உங்களுக்கு அக்ரி லோன் வந்து கிடைக்குமா? எனக்கு வந்து ஒரு வாட்டி கிடச்சிருந்ததுன்னு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது எனக்கு சப்சிடியே கிடச்சிது. அதாவது 7% போட்டுட்டு 4% தான் எனக்கு எடுத்துக்கிட்டாங்க. 3% எனக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு. பட் நான் சொல்கிறது வந்து 3 இயர்ஸ் பேக். பட் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லா பேங்க்ஸ்லையுமே அக்ரி லோனே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு இந்த பட்டா சிட்டா அடங்கல் காப்பி வந்து மேண்டேட்டரியாக கேட்குறாங்க. இப்போது நான் வந்து என்ன பேங்க்கில் உங்களுக்கு அந்த அக்ரி லோனுக்கு பட்டா சீட்டா காப்பியே இல்லாமல் தராங்க அப்படின்றத சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சியூபியில் தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, எனக்கு வந்து நேற்று ஒரு கால் வந்தது சியூபிலேருந்து. எனக்கு வந்து ஆல்ரெடி சியூபியில் வந்து ஒரு அக்கௌண்ட் இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு கால் பண்ணி அவங்க வந்து சொன்னாங்க, இப்போ வந்து அங்கே அக்ரி லோனுமே தராங்களாம். ஆனால் என்ன ஒரு கண்டிஷன்னா 1 லட்சம் வரைக்கும் தான் வந்து அக்ரியில் வாங்கிக்க முடியும். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்சிடிலாம் எதுவும் வராது. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக வரும். இப்போ இந்த அக்ரி லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 1 லட்சம் அதுக்கு மேலே வந்து வாங்கிக்க முடியாது. 1 லேக்னா இப்போ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்னா 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு வந்து 9% கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஒரு கிராமுக்கு 9,500 தராங்க சியூபியில். இதே வந்து நீங்கள் நான் அக்ரி லோன் போனீங்கன்னா 11% இன்ட்ரெஸ்ட் வரும். நமக்கு வந்து கிராமுக்கு 10,200 ரூபாய் வரைக்குமே தருவாங்க. அண்ட் அவர் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, இந்த அக்ரி லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அசல் ப்ளஸ் வட்டி கட்டி திருப்புற மாதிரி வரும். நான் அக்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டி திருப்பிக்கிற மாதிரி வரும்ட்டு சொன்னார். இதில் நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி நீங்கள் இன்னொரு மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது ஒருத்தர் மட்டும் 1 லட்சம் வாங்கிக்கலாம். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் பேர்லேயோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் பேர்லேயோ இன்னொரு அக்கௌண்ட் இருந்ததுன்னா உங்களால் வந்து அந்த 1 லேக் கட்ட முடியலன்னா அந்த ஜுவல் லோனை அவர் பேரில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணால் நீங்கள் வட்டி மட்டும் கட்டினா கூட போதும். இது வந்து வேறு வழி இல்லைன்னா நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நமக்கு கோல்டு ரேட் ஜாஸ்தி ஆகிட்டே போகிறதுனால சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வட்டியே கட்டாமலே வந்து நம்மளுடைய அமௌண்ட் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி வரும். ஏன்னா டெய்லி கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த மாதிரி கூட ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் பட்டா சிட்டாலாம் இல்லாமல் வந்து இந்த அக்ரி லோனை வாங்கிக்கலாம். ஆனால் சப்சிடி கிடைக்கும் அப்படின்றது கேரண்டி கிடையாது. ஏன்னா இப்போ எல்லா பேங்க்ஸ்லையுமே வந்து சப்சிடி எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு 11% வர இடத்துல 9% வாங்கிக்கலாம். அது ஒரு பெனிஃபிட் தான் உங்களுக்கு. இதில் தவிர வேற எந்த பேங்க்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிராம்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் பேங்க்ல கொடுக்குறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் ஒரு கிராமுக்கு நமக்கு 10,200 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் வந்து 2 லட்சம் ரூபாய் ஏதோ ஒரு பேங்க்ல பிளட்ஜ் பண்ணி வாங்குறீங்க அப்படிங்கும்போது இன்னைக்கு நம்ம எவ்வளோ பவுன் வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கிராம் வந்து 15,000 நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நீங்கள் 2 lakhs வந்து பேங்க்லேருந்து வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கிராம் 15,000ங்கும் போது நமக்கு 13.3 கிராம். அதாவது நியரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.5 பவுன் வாங்கலாம். இதை நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு 12 கிராம்ஸ் தான் வாங்க முடியும். ஏன்னா நமக்கு வேஸ்டேஜுக்கே நிறையா வந்து போயிடும். இல்லை எனக்கு வந்து வேஸ்டேஜ்லாம் கொடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் அந்த 2 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒன் டைம் ஸ்கீமில் போட்டிங்க அப்படிங்கும்போது நமக்கு இந்த 13.3 கிராமுக்கு ஒரு பாண்டு கொடுத்துருவாங்க. ஸோ 11 months கழிச்சு நம்ம வந்து ஜஸ்ட் இந்த ஜிஎஸ்டி மட்டும் கட்டினா போதும். ஜிஎஸ்டினா உங்களுக்கு 2 lakhsக்கு எவ்வளோ வரும்னா 6,000 ரூபாய் வரும் இல்லையா? இந்த 6,000 கட்டி நம்ம வாங்கிக்கலாம். நமக்கு வேஸ்டேஜ் அப்படிங்கும்போது ஒரு 10,000க்கு மேலேயே வந்து இதில் சேவ் ஆகும். அதுதான் இந்த ஒன் டைம் ஸ்கீம்னுடைய ப்ராஃபிட். நமக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் லலிதானுடைய ஒன் டைம் ஸ்கீம் பற்றி டீட்டெயிலான வீடியோ இருக்குது. ஸோ பார்க்காதவங்களுக்கு அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேர்ட் வந்து நான் காயின்ஸாக வாங்கிக்கிறேன், எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வேணும், நகை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னைக்கு இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 13 கிராம் வரைக்கும் தாராளமாக வாங்கிக்கலாம். நமக்கு வந்து டை சார்ஜ் வரும் ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். அதாவது ஒரு 8 கிராம் காயின், 2 கிராம் காயின், ஒரு கிராம் காயின் அந்த மாதிரி பிரித்து கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 டைப்பாக வந்து இப்போ பேங்க்கில் ப்ளட்ஜ் பண்ணி நம்ம நகையாவோ இல்லை ஒன் டைம் ஸ்கீம்லையோ இல்லை வந்து காயின்ஸாவோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இதை போட்டிருக்கேன். ஏன்னா ரேட் வந்து டெய்லி ஏற்ற இறக்கமாக இருக்கிறதுனால ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து இதை எப்படி ரீபேமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 2 லட்சம் ரூபாய் வாங்குறோங்கும் போது 1 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு 9% இன்ட்ரெஸ்ட். அப்போ 2 லட்சத்துக்கு நமக்கு வந்து 18,000 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட்டே வரும். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் 12 மாதம் அதாவது 1 இயரில் அடைக்கணும்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அதை டிவைடட் பை 12 போட்டு மாதம் 18,166 ரூபாய் கட்டிட்டு வந்தீங்கன்னா 1 இயர்லேயே வந்து உங்களால் இதை வந்து திருப்பிட முடியும். ஆனால் வந்து இது எல்லாருக்குமே சாத்தியம் கிடையாது. 18,000லாம் வந்து எல்லாராலையும் மாதம் கண்டிப்பாகவே கட்ட முடியாது.
அப்போ நீங்க வந்து இதை ஒரு 9,000 வந்து எடுத்தீங்கன்னா 2 வருஷம் ஆகும் உங்களுக்கு. ஸோ 2 வருஷத்துல நம்மளால வந்து அமௌண்ட்டை கட்டி நம்மளுடைய ஜுவல்லை வந்து மீட்டுக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் வட்டி மட்டும் கட்டணும் அப்படிங்கும்போது இந்த 18,000 நீங்கள் வந்து 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1,500 இதை மாதம் கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டி வந்து அடைஞ்சிடும். இதை கட்டிட்டு வந்தால் கூட நம்ம அசலை மட்டும் வந்து இயர் எண்டில் வச்சு திருப்பிக்க முடியும், மறு அடகு வச்சுக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வட்டிக்கு வட்டி கட்டுறதை அவாய்ட் பண்ணணும். அதாவது இந்த 2,18,000 அப்படியே வச்சு திரும்பியும் அதுக்கு வந்து நீங்கள் வட்டி கட்டுறதுங்கிறது ரொம்பவே வந்து நமக்கு வேஸ்ட். அது அந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. வட்டியாவது குறைஞ்சபட்சம் கட்டிட்டு வாங்க. ப்ளஸ் என்ன இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட் ஏறுறதுனால நமக்கு வட்டி மேக்ஸிமம் கட்டாமலே வந்து திரும்பி வச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பேங்க்ல நீங்கள் 2 பேர் வந்து அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இல்லை வந்து சிஸ்டர்ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களால் வந்து கட்ட முடியலன்னா அந்த இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய ரூல்ஸ் வருது, ஃபுல்லாகவே கட்டி தான் திருப்பணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த நேரத்தில் எங்கே போய் கேட்கறது. அதனால நம்ம இந்த மெத்தடையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ இருக்கிற விலைவாசிக்கு நம்ம வந்து பழைய கோல்டை மீட்டுக்கிறது தான் ரொம்பவே வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். புதுசு வாங்குறோமோ வாங்கலையோ அது வேற விஷயம். பழைய கோல்டை மீட்கணும் அப்படின்ற வந்து ஒரு டார்கெட் அண்ட் வைராகியம் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அனாவசிய செலவுகள், ஷாப்பிங்கோ இல்லை வந்து வேஸ்டான ரீசார்ஜஸ், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து இதில் தான் இருக்கணும். நம்ம கண்டிப்பாக குறைச்சி இத்தனை வருஷத்துக்குள்ளே இதை மீட்கணும் அப்படின்றது இருக்கணும். 3 வருஷத்துக்குள்ளே மினிமம் வச்சுட்டு நீங்கள் மீட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து இதில் ப்ராஃபிட் இருக்குது. எந்த ஒரு கோல்டு லோனுக்குமே நான் சொல்கிறேன். இதை அதிகமான வட்டி எதுக்கு கட்டுறோம் அப்படின்றத பாருங்கள். 4 பேங்க்கில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா எங்கே வந்து 10% மேலே இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண பாருங்கள். வந்து சீக்கிரம் டார்கெட் பண்ணி அடைக்க பாருங்கள். அப்புறம் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்டு அடைச்சிட்டு வாங்க. இந்த மெத்தட் எல்லாமே வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் எனக்கு நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆன மெத்தட்ஸ் மட்டும்தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஓகே வியூவர்ஸ், நான் ப்ராக்டிக்கலாக வந்து என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணேனோ அது எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையுமே இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தது அப்படின்னாலும் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு பேங்க்ஸில் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு, பெர் கிராமுக்கு எவ்வளோ தராங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். மற்ற பேருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து ஒரு லைக் அண்ட் ஹை கொடுங்க. அண்ட் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.